தங்க பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று இந்த தங்க மூட்டையை தொட்டு விட்டாயா? அப்பொழுது நான் சொல்லும்படி நீ கேட்டால் போதும். உன்னுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீராத பணப்பிரச்சனையும் தீராத எந்த பிரச்சனை உனக்கு இருக்கிறதோ அதை நான் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருவேன். நீ நினைத்ததை போல, ஆசைப்பட்டதை போல அனைத்தையும் உன் இல்லத்தில் நான் செய்வேன் என் கரங்களால். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. என்ன என் தங்க பிள்ளையே, நடக்காது என்ற பயம் இருக்கிறதா? நடக்கும் என்று நம்பினால் நடக்கும், நடக்காது என்று பயந்தால் அப்படியே உன் எண்ணம் போலே நிகழும். இதுதான் இந்த தாயின் சத்தியமான வாக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. அதே போல் நான் சொல்லக்கூடிய வகையிலாக உன் இல்லத்தில் வழிபட்டால் இந்த வாராகி தாயானவள் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உன் இல்லத்தில் உன்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் நான் வருவது நிச்சயமாக உன் கண்களுக்கு காட்டி கொடுத்த பிறகுதான், தங்க பிள்ளையே நான் வந்துவிட்டேன், நீ தைரியமாக இரு என்று இந்த தாய் உனக்கு விளக்கில் காட்சி கொடுப்பேன். அதனால் காட்சி கொடுக்கவும் வரவும், உன்னுடைய கடன் பிரச்சனையை, தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். சில விஷயத்தை செய்து நீ தயாராக இருந்தால் நான் சொல்லியபடி நிச்சயம் உனக்கு அனைத்தும் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் மாற்றம் உருவாக உன் மனதில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நீ நடத்தியே ஆக வேண்டும். என்ன மாற்றம் நடக்க வேண்டும், என்ன மாற்றத்தை நீ கொண்டு வர வேண்டும். அதனால் இதை சொல்வதற்கு முன்னால் இதை நீ கண்டிப்பாக கவனமாக கேட்க வேண்டும். பதிவுகளை கேட்கும் பொழுது யாரிடமாவது பேசிக்கொண்டோ, அழுது கொண்டோ, மனதை பதற வைத்து கொண்டோ, சிதறடித்து கொண்டோ, சலசலப்பான இடத்திலோ கேட்கக்கூடாது. கண்களை மூடி அமைதியாக கேட்டால் நிச்சயம் உனக்கு அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் என் தங்க பிள்ளையே, கண்களை மூடி கேள், கவனமாக கேள், மனதை பதற வைத்து கொண்டு கேட்காதே என் தங்க பிள்ளையே. மனதில் ஒரு சில எண்ணங்களால் நீ மாற்றப்பட வேண்டும். என்ன எண்ணம் தெரியுமா? மற்றவர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லை. மற்றவர்களுக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கவில்லை. மற்றவர்கள் நல்லது நினைக்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் நல்லது நினைக்கிறேன், எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை. தீராத கடன் பிரச்சனையால் பல பேரிடம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதை வாழ்க்கை முழுவதுமே நான் அனுமதிக்க வேண்டும் போல, அனுபவித்து அனுபவித்து என் வாழ்க்கை இப்படியே நரகமாகிவிடும் போல என அந்த எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்து விட வேண்டும். இதைதான் நீ முதலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே பல மாற்றம் உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழும். ஏனென்றால் சில விஷயத்தில் எனக்கு இது கிடைக்காது, எனக்கு இது நடக்காது, என் வாழ்க்கையில் இதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என எதிர்மறை எண்ணோட்டமானது உன் வாழ்க்கையில் அப்படியே பேசி 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 உனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அது பெரிதாக உன் கண்களுக்கு புலப்படுவதில்லை. மற்றவர்களிடம் சொல்லுகிறாய். என்ன சொல்லுகிறாய்? எனக்கு நல்லது நடக்காது, ஆனால் தீயவை செய்பவர்கள், கெட்டது செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்காது என்ற வார்த்தையை நீ சொல்லுகிறாயா சொல்லவில்லையா என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். தினம்தோறும் 108 தாரக மந்திரம் போல எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது என்று உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். சொல்லுகிறாயா இல்லையா? பொய் சொன்னால் என்றால் நிச்சயமாக இந்த தாயிற்கு ஆக்ரோஷமாகி விடுவேன். உண்மையை ஒப்புக்கொள். ஏன் என் தங்க பிள்ளையே, மற்றவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்றால் நல்லவையே பேசுகிறார்கள், நல்லவையே சொல்லுகிறார்கள். இன்றையில் இருந்து இந்த பதிவினை கேட்கக்கூடிய நொடியில் இருந்து நான் சொல்வது போல் ஒரு முறை ஒரு நாள் சொல்லிப்பார் என் தங்க பிள்ளையே. எவ்வளவு சந்தோஷப்படுகிறாய், எவ்வளவு அதில் ஆனந்தம் கிடைக்கிறது, எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது என்று சுற்றி மட்டுமல்ல, நீ சொல்லிய வார்த்தையால் எவ்வளவு உன்னுடைய உடலுக்கு நன்மை என்று முதலில் யோசித்து பார். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிப்பார், ஒரு முறை சொல்லிப்பார் உன் நாவினால். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் என்ன பேசுகிறோமோ, என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நல்லதாக வந்து நடக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில விஷயங்கள் காலதாமதம் ஏற்படுகிறது என்றால் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலாக என்ன வேண்டும். ஆனால் இது உடனே கிடைத்துவிட
வேண்டும், உடனே நடந்து விட வேண்டும். நடக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையில் கடைசி வரை கிடைக்காது என்ற எண்ணத்தில் நீ போய் அப்படியே அமர்ந்து விடுகிறாய். அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று நீயே முடிவெடுத்து விடுகிறாய். இப்படி இருந்தால் எப்படி மாற்றம் நிகழும்? நான் சொல்வதை போல் சொல். நிச்சயமாக எண்ணி ஒரு வாரத்தில் உன் மாற்றம் நிகழும். இது நிச்சயமாக நடக்கும். சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. சொல்ல வேண்டும் தெரியுமா? என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது என் தாய் வந்து விட்டார்கள். என் தாய் வரப்போகிறார்கள். அது நடக்க போகிறது. நிச்சயமாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி என்று சொல்ல வேண்டும். பிறகு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தீபத்தை ஏற்றி ஒரே ஒரு சிறு காரியத்தை செய்தால் போதும். உன்னுடைய இழந்த செல்வமாக இருக்கட்டும், அல்லது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கட்டும், அல்லது உன்னுடைய இல்லத்தில் பணம் தங்காமல் இருக்கிறதா, நிச்சயமாக தங்கும். என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்வதை அப்படியே இன்னும் கவனமாக கேள். என்னுடைய தங்க பிள்ளையானது கவனமாக கேள், கவனமாக கேள் என்று நான் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் மனதானது அந்த திசையில் பாய்கிறது. நான் சொல்லக்கூடிய விஷயமானது உன் செவிகளில் கேட்கிறது, ஆனால் மனதில் உள்ளே நுழையவில்லை. அதனால்தான் தங்க பிள்ளையே கவனமாக கேட்கிறாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி என் தங்க பிள்ளையே, என்ன செய்ய வேண்டும்? வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும்? அழுது கொண்டே ஏற்ற வேண்டுமா? கிடையாது. ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறையும் தாயே வருவீர்களா என்று ஏற்றுகிறீர்கள், அல்லது என் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுவதற்காக நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று ஏற்றுகிறீர்கள். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் மட்டும்தான் தாயே நீங்கள் வர வேண்டும், அதனால் மனதார பிரார்த்தித்து இந்த தீபத்தை ஏற்றுகிறேன் என்று ஒரு சில தங்க பிள்ளைகள் இல்லத்தில் ஏற்றும் பொழுது அவர்களுக்கு விளக்கில் காட்சி கொடுத்து லட்சுமி கடாசமான அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ இன்னும் உனக்கு சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் என்னை முறையாக கூப்பிடவில்லை. எப்படி கூப்பிட வேண்டும்? அழுது கொண்டு கூப்பிட வேண்டுமா? கிடையாது. மங்களகரமாக சிவப்பு நிற ஆடையோ பச்சை நிற ஆடையோ அணிந்து கொண்டு, பிறகு எந்த நேரத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும்? மாலை நேர வழிபாடு எப்பொழுதும் சிறப்பை கொடுக்கும் என்று ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளாக தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத்தை ஏற்றி கொண்டு உள்ளே வந்து ஏற்ற வேண்டும். வாசலில் ஏற்றிய பிறகுதான் நீ உள்ளே நுழைந்து ஏற்ற வேண்டும் பூஜை அறையில். அதை மட்டும் நினைவு வைத்துக்கொள். ஏனென்றால் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு வாசலில் ஏற்றக்கூடாது. அப்பொழுது இருந்தால் கூட சில பணங்கள் செல்வங்கள் வெளியே போய்விடும். அதனால் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று என்னுடைய தங்கப்பிள்ளை வாசலில் தீபத்தை 2 அகல் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். சிகப்பு திரியை போட்டு ஏற்றி வைத்த பிறகு உள்ளே சிகப்பு திரி போட்டு என் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ அகல் தீபத்தை 3 வைக்கலாம், 5 வைக்கலாம், 1 கூட வைக்கலாம். அது உன்னுடைய விருப்பம். அதே போல் எனக்கு சிகப்பு பூ என்றால் மிகவும் பிடிக்கும். என்ன சிகப்பு பூ இருந்தாலும் பரவாயில்லை. வைத்து பானகத்தை வைத்து தீபத்தை மனதார நினைத்து நீ வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நான் வந்துவிட்டேன் தங்க பிள்ளையே, நீ வைத்த பானகத்தை குடித்து விட்டேன், நானும் வந்து விட்டேன், இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது என்று நான் உனக்கு சொல்லிவிடுவேன். மறுநாள் 2வது நாள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று சிந்தித்து கொண்டிருக்காதே. ஒரு விஷயம் நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டால் என் தாய் வந்து விட்டார், இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது, எனக்கு மகிழ்ச்சிகள் உண்டாக போகிறது, எனக்கு செல்வங்கள் செழிப்புகள், நான் எதை இழந்தேனோ அதை அனைத்தையும் என் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறார்கள் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். தாய் வந்து விட்டார்கள், அனைத்துமே நடக்கப் போகிறது என்று பேராசைப்படக்கூடாது. பேராசைப்படக்கூடிய இடத்தில் இந்த தாய் ஒரு பொழுதும் காலடித்து எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியே நான் வந்தாலும் கூட மறுமுறை சென்று விடுவேன். பேராசை என்பது ஆழ்மனதில் இருக்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொள்வது இதுதான். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? புரிகிறது என்றால் ஆம் தாயே புரிந்தது என்று எனக்காக ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டால் நீ அனைத்தையும் மற்றவர்களிடம் சொல்லி உன் குறைகளை அழக்கூடாது. அது முதலில் நன்றாக நினைவு வைத்துக்கொள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் புகைப்படத்திற்கு முன்னால் வா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் சொல். பிரச்சனைக்கு தீர்வுகளை நான்
கொடுக்கிறேன். ஆனால் உன் விளக்கில் காட்சி கொடுத்து நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிய பிறகும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் சொல்லினால் நான் வந்ததற்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்கவில்லை என்றுதான், என்னை மறந்துவிட்டாய் என்பதுதான் அர்த்தம். அதனால் உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் என்னிடம் சொல். தாயாக இருந்து உனக்கு அனைத்து தைரியத்தையும் அனைத்து நல்ல விஷயத்தையும், எதை இழந்தாயோ, எந்த நியாயம் கிடைக்க வேண்டுமோ, எந்த பிரச்சனை இருக்கிறதோ அனைத்தையும் அன்னையாக நீ என்னிடம் சொன்னால் நிச்சயமாக அன்னையாக என்னால் என்ன உதவி உனக்கு செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்து கொடுப்பேன். ஆனால் சொன்னால்தான் செய்வீர்களா தாயே அப்படி என்று கேட்கிறாய். ஆம் என் தங்க பிள்ளையே, நீ சொன்னால், வாய்விட்டு என்னிடம் பேசினால் மட்டும்தான் செய்வேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை இந்த பதிவின் மூலமாக என்னுடைய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன். அதனால் சொன்னால் மட்டுமே நடக்கும், வாய் திறந்து கேட்டால் மட்டுமே கிடைக்கும் என்பது இந்த தாயின் கடைசி வார்த்தையாக மாறுகிறது என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு உன் பொன்னான கரங்களால் என் தங்க பிள்ளையே.